வணக்கம் மக்களே. பொதுவாக வெங்காயத்தை நம்ம வீட்டில் கட் பண்ணும்போது பார்க்குறதோட சரி, அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மெயினாக ஃப்ளவர்ஸ் யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்குலாம் காட்டுறது. ஆனியன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு 60 நாள் நடவு பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஃப்ளவர் வர ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஃப்ளவர் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கன்னா, அந்த தாளும் சரி அந்த பல்பு மெச்சுரேஷன் ஆயிடுச்சு அப்படின்றது காட்டுறது தாங்க. ஜான் மந்தில் பிளான்டிங் பண்ணி மார்ச்சில் ஹார்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மெஜாரிட்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இனிஷியேஷன் பொதுவாக நடக்குங்க. எதனாலனா டெம்பரேச்சர் அண்ட் சன்லைட் மெயின் ஃபேக்டருங்க. ஒன்ஸ் மெச்சுரேஷன் ஆயிடுச்சுனாவே இந்த மாதிரி ஆனியனில் ஃப்ளவர் இனிஷியேஷன்ன்றது ஒரு நார்மல் தாங்க. நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்மால் ஆனியன், அதாவது சாம்பார் ஆனியன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அதோடைய ஃப்ளவர்ஸ் தான் இது பார்த்துட்டு நீங்கள் இதில் பட் ஸ்டேஜ், அதாவது செமி ஓப்பன்டு, அப்புறம் ஓப்பன் அண்ட் ஃபுல்லி ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்க ஃப்ளவரை பார்க்குறீங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தாங்க இந்த ஆனியனுடைய ஃப்ளவர்ஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது. பட் யூஎஸ், யூகே அந்த மாதிரி கண்ட்ரியில் போனீங்கன்னா அவங்க பொதுவாகவே அவங்களுடைய ஃபுட்டில் இந்த ஆனியனுடைய ஃப்ளவர்ஸை அவங்க சாப்பிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீஸா அந்த மாதிரி இருக்குது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில். ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம தான் இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது.